உங்கள் பிள்ளைகள் பணத்தோடு தொடர்புடைய 4 முக்கிய பகுதிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது வேலை. பணம் வேலையிலிருந்து வருகிறது. மற்றவர்களிடத்திடமிருந்தோ அரசாங்கத்திடமிருந்தோ இல்லை அதிர்ஷ்டத்தின் காரணமாகவோ அல்ல. சிறு வயதிலிருந்தே வேலைக்கும் பணத்துக்கும் இடையேயான உணர்வுபூர்வமான தொடர்பை உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும். இரண்டாவது சேமிப்பு. பொருட்கள் வாங்கும் பொழுது பணத்தை சேமிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு ஒரு பொம்மை வாங்குவதற்கு சேமிக்க அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நாளைக்கு ஒரு காரை அல்லது வீட்டை கடனின்றி வாங்கும் அளவுக்கு சேமிக்க பழகுவார்கள். மூன்றாவது செலவு. ஏற்கனவே சேமித்த பணத்தை கொண்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் ஆனந்தத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். எல்லாவற்றையும் உண்டியலில் போட்டுவிட நீங்கள் கட்டாயப்படுத்தினால் கல்லூரிக்கு செல்லும் பொழுது அவர்கள் மோசமான கஞ்சத்தனம் உள்ளவர்களாக அல்லது முரட்டாட்டம் உள்ளவர்களாக கடன் வாங்கி செலவழிப்பவர்களாக மாறுவார்கள். கடைசியாக கொடுத்தல். உங்கள் பணத்தை கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சியை வேறு எதுவும் தராது. ஹோட்டல் சர்வருக்கு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆலயத்திற்கும் கோவிலுக்கும் தர்ம காரியங்களுக்கும் சொந்த பணத்தை கொடுத்து கற்றுக் கொடுங்கள். நீங்கள் பணம் கொடுத்து அவர்கள் அதை அங்கு கொண்டு போடுவார்கள் என்றால் கூரியர் பாய் போல ஆகிவிடுவார்கள். அனுபவித்து கொடுக்க கற்றுக் கொடுங்கள். இந்த 4 முறைகளையும் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு திட நம்பிக்கை, அதாவது கான்பிடன்ஸ் கிடைக்கும். அமெரிக்காவில் உள்ள பைனான்சியல் அட்வைசர் டேவ் ராம்சே இவ்வாறு வழிகாட்டுகிறார். இது போன்ற சிந்தனைகளை கற்றுக்கொள்ள தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.